ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் திரும்பவும் ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப நாளாவே என்னோட கிளாசெட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இந்த வாட்டி நாங்கள் இந்தியா போயிட்டு வரப்ப நான் என்னோட ட்ரெஸ்ஸஸ் சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். இங்க வந்து மோஸ்ட்லி ஷெல்ஃப் கிடையாது, எல்லாமே ஹேங் பண்ற மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ வந்து இடம் பத்தல, கொஞ்சம் ஸ்டஃப்டா இருக்கு. ஸோ ஒரு சின்னதா ஒரு ஷெல்ஃப் மாதிரி வாங்கிட்டு எல்லாத்தையும் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். லாங் வீக்கெண்ட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தள்ளி போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட கிளாசெட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். நிறைய பேர் ஆர்கனைசேஷன் வீடியோ விரும்பி பாக்குறீங்க, ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுலன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாம கிளாசெட் ஆர்கனைஸ் பண்ண போலாம் வாங்க. கிளாசெட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல் வேலையா நான் ஏற்கனவே துணியெல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன். டெய்லி யூஸ் பண்ற டவல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஜென்டிலான டாப்ஸ், இன்னர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கையில வாஷ் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அதோட லைஃப் நல்லா இருக்கும். மெயினா வந்துட்டு நம்ம ஊர்ல வாங்குற துணியெல்லாம் இங்கே நம்ம ட்ரையர்ல போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ டெலிகேட்டா உள்ளதை நீட்டா நம்ம ஹேண்ட்ல வாஷ் பண்ணிட்டோம்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி எடுத்துருவேன்னா இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம ஹீட்டர் வெண்ட் கிட்ட வச்சிருவேன். ஸோ சீக்கிரம் காஞ்சிரும், எந்த வெதர்லையும் நமக்கு காஞ்சிரும். அந்த வேலை முடிச்சிட்டு கிளாசெட்ல உள்ள துணி எல்லாத்தையும் முதல்ல வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியா பிரிச்சு திரும்ப ஃபோல்ட் பண்ணி அடுக்கி வைக்க ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. அதுவும் இந்த வாட்டி சாரி நிறையவே எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இங்க நம்ம ஃப்ரீக்வெண்டா சாரி கட்டுறோம், பாட்லக் அப்படின்னால நாங்க சாரி கட்டுறோம் அப்படின்றதுனால ஊர்ல இருக்கிறதுக்கு இங்க இருக்கட்டும்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தேன். சல்வாருமே வந்துட்டு பார்ட்டி சல்வார்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் காட்டன் சல்வார்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே ஹேங் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிளாசெட் ஃபுல்லா திங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மெயினா அதுக்காகவே நான் கிளாசெட்டை ரீஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வேலை எல்லா திங்ஸையும் வெளியில எடுத்து வச்சாச்சு. இந்தியன் அவுட்ஃபிட்ஸ், அதுக்கப்புறம் இங்க நாங்க ரெகுலரா போடுற ஜீன்ஸ், டிஷர்ட், டெய்லி யூஸ் பண்ற டிஷர்ட், ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளாசெட்டை நீட்டா ஒட்டடை தட்டி கிளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு துணி எடுக்கலாம் அப்படின்றதான் என்னோட பிளான். ஒரு வழியாக கிளாசெட்டில் உள்ள துணியெல்லாம் எடுத்தாச்சு. எல்லா துணியும் எடுத்து வெளியில் போடுறப்ப தான் ஐயோ இவ்வளோ ட்ரெஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படியே நான் மோஸ்ட்லி வந்துட்டு தேவையில்லாமல் நான் ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஃப்ரீக்வெண்ட்டாக டொனேட் பண்ணிடுவேன். கொஞ்சம் சைஸ் மாறிடுச்சுனாலாம் இதெல்லாம் பசங்க ட்ரெஸ் டொனேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். யூஎஸில் நிறைய டொனேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்துக்கொண்டு போய் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க அதை குவாலிட்டி செக் பண்ணிட்டு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது செகண்ட் ஹேண்ட் கிளாத் விற்கிற மாதிரி. அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டோம் அதை ஒரு கம்மி விலைக்கு அவங்க கொடுத்துட்டு அந்த பைசா வந்துட்டு வேற ஏதாவது சேரிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்டயும் நீங்க யூஎஸ்ல இருக்கிறீங்க, நிறைய தேவையில்லாத ட்ரெஸ் நல்லா இருக்கு பசங்களோடதுன்னா அதை நீங்க இந்த மாதிரி டொனேஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கிளாசெட்டை நீட்டா கிளீன் பண்ணிட்டேன். இப்ப இதுதான் வந்துட்டு கிளாசெட்டோட லுக். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஷெல்ஃப்ல வந்துட்டு துணியெல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து நான் ஷெல்ஃப் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா டார்கெட்ல இந்த ஷெல்ஃப் கிடைச்சது. $30 நல்ல அழுத்தமா இருந்தது. ஏன்னா நம்ம துணி தான் வைக்க போறோம் அப்படின்றப்ப ஸ்டீல்ல இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஹெவி பிளாஸ்டிக்ல அப் டு 30 LB வரைக்கும் இதுல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழுத்தமான மெட்டீரியலா இருந்தது. பட் ரொம்ப ஹெவியா இல்ல. ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இது வாங்கினேன். கரெக்டா என்னோட கிளாஸுக்குள்ள இது செட் ஆச்சு ஹைட். ஸோ நான் அங்க செக் பண்ணி பார்க்க முடியல, அவங்க போட்டிருந்தாங்க. பட் ஃபிக்ஸ் பண்றப்ப எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருந்தது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிளாசெட்ல வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் நம்ம இதுல அடுக்கி வைக்கலாம். நம்ம ஹேங் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டிஷர்ட்ஸ், இன்னர்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சாரி எல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா டாப் ஷெல்ஃபில் அடுக்கிட்டேன். ஏன்னா சாரீஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படாத ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே எடுத்து அடுக்கியாச்சு. அடிக்கடி புடவை கட்டுறது இல்லைன்றதுனால நிறைய புடவை வாங்க மாட்டேன். அதிகபட்சம் என்கிட்ட ஒரு 50 சாரி இருந்ததுன்னா பெருசு. வருஷத்துக்கு 2 இல்லைன்னா 3 சாரி வாங்குவேன். இதான் லாஸ்ட் செட் ஆஃப் சாரி. எல்லா சாரியும் மடிச்சு வச்சாச்சு. இப்போ அதோட மேட்சிங் பிளவுஸ் இன்ஸ்கர்ட் இருக்கு, இதெல்லாம் மடிச்சு வைக்கணும்.
பண்ணணும். நான் யூஸ்வலாவே வந்துட்டு ஒரு saree வாங்குறேன் அப்படின்னா மேட்சிங் பிளவுஸும் இன்ஸ்கர்ட்டும் இமீடியட்டா சில பேர் வாங்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்கிட்ட வீட்டில் உள்ள பிளவுஸ் எதோடையாவது கட்ட முடியுமா, கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா தான் நான் தைப்பேன். அதனால நான் பிளவுஸ் இன்ஸ்கர்ட் ரெண்டும் தனித்தனியாக தான் மடிச்சு வைப்பேன், சாரியோட மடிச்சு வைக்க மாட்டேன். இன்ஸ்கர்ட்டுமே அப்படின்னா ஒவ்வொரு புடவைக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்னா நிறைய வந்துடும். ஒரு இன்ஸ்கர்ட்டே நம்ம நிறைய சாரிக்கு நம்ம பொருந்துற மாதிரி இருக்கும். அதனால தேவைப்பட்டாதான் வாங்குவேன். வாங்கி தேவையில்லாத பொருட்களை அடுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டாகவும் யூஸ் பண்றது அது கிடையாது. ரொம்ப ரேரா தான் சாரி கட்டுறோம் அப்படின்றப்ப ஒரு 10 இன்ஸ்கர்ட் இருந்தாலே மேக்ஸிமம் நிறைய சாரிக்கு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பிளவுஸ்மே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஸோ பிளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் எல்லாம் மடிச்சு அடுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா சல்வாரையும் நான் வெளியில எடுத்துட்டு வந்து மடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா உள்ள நின்னுட்டு மடிக்க வாட்டப்படல. ஃபர்ஸ்ட் பார்ட்டி வேர் எல்லாத்தையும் மடிச்சு அதை டாப் ஷெல்ஃப்ல அடிக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாதது ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல வச்சிடலான்ட்டு. இப்ப சோ ஃபர்ஸ்ட் டாப் ஷெல்ஃப்ல என்னோட புடவைங்க, மேட்சிங் பிளவுஸ், இன்ஸ்கர்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராண்டா உள்ள சுடிதார் எல்லாத்தையும் மேல அடுக்கியாச்சு. இனிமே வந்துட்டு மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அடுக்கணும். இந்த புடவை சல்வார் எல்லாம் மடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, எக்கச்சக்கமா ஹேங்கர்ஸ் தேவைப்படுதுங்க. தேவையில்லாம ஹேங்கர்ஸ் வாங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ட்ரெஸ் வாங்கினா கையோட ஹேங்கர் வாங்க வேண்டியதா இருக்கு. நான் வாங்கி பார்த்து ஐயோ போதும், இதுக்கு மேல வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுதான் இது எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணது. இப்போ ஓன் ஹவுஸா இருந்தா நம்மளே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நாங்க இப்ப வந்து வாடகை வீட்டுல இருக்கிறதுனால மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு எப்படி இன்னும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் நான் வந்து ஹேங்கர்ல இருந்து ஷெல்ஃப்ல மாத்திட்டேன். ஹேங்கர்ஸ்ல வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ற டிஷர்ட்ஸ் மட்டும் நான் தொங்க விட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா டிஷர்ட் நம்ம மடிச்சு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கசங்கிடும். டெய்லி நம்ம அயன் பண்ணி போட்டுட்டு இருக்கிறது கஷ்டம். பட் ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு ஹேங் பண்ணா நீட்டா இருக்கும். அதனால டிஷர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேங் பண்ணிட்டேன். நான் காலையில எழுந்திருச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் முடிச்சிட்டு தான் கிளீனிங்க்கு வந்தேன். அப்படியும் ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு என் பசங்க ஹஸ்பண்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. என்னாச்சு ரொம்ப நேரமா மாடியிலே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2 o'clock போல நான் அப்படியே ஒரு பிரேக் எடுத்துட்டு கீழே போய் நாங்க எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 3:30க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து வெளியில போற வேலையும் இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு நைட்குள்ள இதை முடிச்சிடணும் அப்படின்றது தான் என்னோட பிளான். நான் ஒரு 4 hours ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லா துணியும் வெளியில எடுத்து மடிக்க ஆரம்பிக்கிறப்ப நிறைய டைம் ஆச்சு. பட் அதுவும் நல்லதுதான். ஏன்னா எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வச்சாச்சு, தேவையில்லாததெல்லாம் எடுத்து தனியா வச்சாச்சு. நான் எப்பவுமே ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்னோட கிளாசெட்டை கிளீன் பண்ணிடுவேன். ஒரு 3 months ஒன்ஸ் நம்ம கிளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே தேவையில்லாத ட்ரெஸ் சேராது. நமக்கு நம்ம கிட்ட எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறப்ப நம்ம வாங்குறதும் குறைச்சிக்குவோம். நம்ம எடுத்து வைக்கிறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கோன்ட்டு. ஸோ அன்னெசரியா நம்ம வாங்கணும் அப்படின்ற அந்த ஆர்வமும் குறைஞ்சிரும். இன்னொன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போடும், இல்ல வெயிட் நம்ம லூஸ் பண்ணுவோம். அப்ப சில ட்ரெஸ் நமக்கு பத்தாது, இல்ல வந்துட்டு ரொம்ப லூஸா இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் நாம வந்துட்டு போடாம வச்சிருக்கத இந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்து டொனேட் பண்ணிடலாம். இன்னொன்னு இங்க ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் வரப்ப நமக்கு அதுக்கு தேவையான ட்ரெஸ் தான் தேவைப்படும். மற்றபடி தேவையில்லாத ட்ரெஸ்ஸை நான் எடுத்து தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். ஒரு 6 மாசத்துக்கு தான் நமக்கு ஸ்வெட்டர், ஜாக்கெட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 6 monthsக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ அதுக்காகவே அது நம்ம ஒரு 6 months ஒன்ஸ் கண்டிப்பா கிளீன் பண்ணணும். 3 months ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா எப்பவுமே ரொம்ப நீட்டா இருக்கும். இன்னொன்னு நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஹேங்கர்ல ஹேங் பண்றப்ப கலர் கோஆர்டினேட் பண்ணி ஹேங் பண்ணணும். இப்ப நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். கலர் கோஆர்டினேட் பண்ணி ஹேங் பண்ணோம்னா பார்க்கவும் நீட்டா இருக்கும். நம்ம வெளியில போறோம்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கவும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட எந்த கலர் நிறைய இருக்கு, எந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷாப் பண்றதும் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காகவே நான் எப்பவுமே கலர் கோஆர்டினேட் பண்ணி தான் ட்ரெஸ்ஸஸ் வைப்பேன். டிஷர்ட், ஸ்வெட்டர், ஸ்னோ கோட் எல்லாத்தையும் எடுத்து நீட்டா மாட்டியாச்சு. இப்ப ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் மடிச்சு வைக்கிறேன். ஜீன்லாம் மடிச்சிட்டா அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ற டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுல போட்டுக்கிற காட்டன் பேண்ட்ஸ், மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு வேலை முடிஞ்சிடும். இனிமே இந்த சின்ன சின்ன துணியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. சைட்ல அப்படி பாட்டு போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே மடிச்சேன். நடுவுல பசங்க வந்தாங்க, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு 4:30 போல கீழே போயிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 15-20 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை இருந்துரும். எல்லா துணியும் வேற எடுத்து நான் வெளியில போட்டுனேன். யூஸ்வலா நான் எப்பவுமே ஷெல்ஃப் பை ஷெல்ஃபா தான் கிளீன் பண்ணுவேன். இந்த வாட்டி தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நைட்குள்ள இந்த கிளீனிங் முடிச்சிடணும் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். ஏன்னா ஈவினிங்க்கு மேல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு போற வேலை இருக்கு. பட் அவங்க கால் பண்றப்பதான் போகணும். ஸோ நான் அந்த டைம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். 80% மடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து கிளாசெட்டோட லுக் இப்படி தான் இருக்கு. பட் ஸ்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. முன்னாடி கிளாசெட் ஃபுல்லா துணியா அந்த மாதிரி இருந்தது. இப்போ 80% துணி மடிச்சு வச்சதுக்கு அப்புறமும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஷெல்ஃப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய
நிறைய இடம் இருக்கு துணி மடிச்சு வைக்கிறதுக்கு. வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு, பசங்களோட ட்ரெஸ் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. மீதி எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டேன். நான் எப்பவுமே இந்தியா போறப்ப என்ன பண்ணுவேன்னா பசங்களுக்கு ட்ரெஸ் நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா இங்க மோஸ்ட்லி பிளெயினா தான் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காதுன்றதுனால ஊர்ல இருந்தே நல்ல கலர்ஃபுல்லா டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு சைஸ் நம்ம கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு நம்ம தாராளமா போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பர்த்டே, தீபாவளி அதுக்கெல்லாம் நம்ம இங்க வாங்கணும் அப்படின்ற தேவை இருக்காது. நியூ ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க எல்லாமே கிடைக்கும். இந்தியன் ட்ரெஸ்ஸஸ், கிராசரிஸ், அப்ளையன்சஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கும். என்ன ஒன்று ரேட் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பா வேணும்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர்றது அட்வைசபிள். இப்போ இந்த வீக் ஃபுல்லா லீவு அப்படின்றதுனால தான் இந்த வேலை பண்ண முடியுது. அப்படி இல்லைன்னா மண்டே டு ஃப்ரைடே நமக்கு பிஸியா போயிடும். சாட்டர்டே சண்டே கேட்கவே வேணாம், நமக்கு வந்துட்டு கிராசரி ஷாப்பிங், வீக்குக்கான வேலை பண்றது அப்படின்னே போயிடும். அதனாலே வந்துட்டு தள்ளி போட்டுட்டு இருந்தேன் லாங் வீக்கெண்டுக்காக. நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கால் வந்தது. அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வந்துட்டு டின்னர் ப்ரிப்பரேஷனும் நான் கீழே டக்குன்னு லைட்டா ஒரு டிஃபன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம இதை முடிக்கிற வரைக்கும் பசங்களை வெயிட் பண்ண சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு வேலை முடியறதுக்கு ஒரு 8:30 ஆச்சு. ஏன்னா நடுவில் வந்து குக் பண்ண வேண்டி இருந்தது, வெளியில போற வேலை இருந்தது, அதெல்லாம் செஞ்சுட்டே பண்ணதுனால ஒரு 8:30 ஆயிடுச்சு எனக்கு வேலை முடிக்கிறப்ப. ஃபைனலாக பசங்களோட துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு சின்ன சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறப்ப கிளாசெட்டில் எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் மிச்சம் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் நான் ஒரு ட்ராவில் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் நீட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து அடுக்கிடலாம்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு அதை ஃபைனலாக ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த டவல்ஸ், பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பல்காக வந்துட்டு சாக்ஸ், இன்னர்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பேன் யூஸ் பண்ணுறத தவிர மீதி. அதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு வாட்டி கிளாசெட்டை க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறப்ப பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஃபைனலி பெட்ல இருந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. பெட்ரூம் ஒரு வாட்டி கூட்டிட்டோம்னா போதும். கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், டொனேஷன் கொடுக்கறப்ப சேர்த்து கொடுக்கலான்ட்டு. இப்போ ஃபைனலாக வந்து என்னோட கிளாசெட்டோட லுக் இப்படி தான் இருக்கு. ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்னோ கோட்ஸ் எல்லாம் மாட்டிட்டேன். ஸ்னோ கோட்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு வெளியில போட்டுக்கிற டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலர் ஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்துட்டு வெளியில போறப்ப போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்தையும் மேலே அடுக்கி வச்சுட்டேன். என்கிட்ட ரொம்ப நிறைய ஹேண்ட்பேக்ஸ் கிடையாது, ஒரு 6-7 வச்சிருப்பேன். பட் ரொம்ப வருஷமா வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்றது, நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்குவேன். அவ்வளோ சீக்கிரம் வீணா போகாது. வாங்குறப்பவே நல்லதா பார்த்து வாங்கிக்குவேன். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சல்வார்ஸ், அதுக்கப்புறம் லெக்கின்ஸ், அதோட ஷால் எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வச்சாச்சு. எப்பவுமே நான் லெக்கின் அண்ட் ஷாலை செப்பரேட்டா ஃபோல்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அகைன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்க வசதியா இருக்கும்ட்டு. இந்த பாக்ஸில் தான் நான் பல்க் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, டே டு டே யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோட ஜீன்ஸ் பேண்ட்டு, பசங்க ட்ரெஸ் எல்லாம் அடுக்கியும் கூட நிறைய ஸ்பேஸ் மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளோட திங்ஸை நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த பொருளையும் நம்ம தேட மாட்டோம். சில ட்ரெஸ் எல்லாம் போடாமலே அப்படியே இருந்துரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணலாம். நமக்கு எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை நம்ம யார்கிட்டயாவது கொடுத்துடலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு உருப்படியான வேலை பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.